வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை மாமா நான் காசு ரெடி பண்ணிட்டேன், நான் போயிட்டு காசை போய் கட்டிட்டு வந்துடுறேன் மாமா, ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏற்கனவே 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க மாமா, இன்றைக்கி விட்டால் வேறு யாராச்சும் அவங்க கொடுத்துருவாங்க, அதனால நான் போயிட்டு இன்றைக்கி போய் காசு மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜய் கேட்டுட்ருக்காங்க. கேட்ட உடனே இவ எப்படி கேட்டலாம், இவளை நான் கெட்டு விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து என்ன பண்ணுறான்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி அவள் காசு ரெடி பண்ணிட்டா, இப்போ மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா, உங்களால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுச்சா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாங்க நானாக தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது அவள் ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க நான் அவள் போகிற வழியில் ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த காசு எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் எங்கே இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அது விடுங்க, நாங்கள் வாங்கி உங்ககிட்டே கொடுத்துறோம் காசை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே விஜய்க்கு ஓகேங்க நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் திருடனுங்க வந்து அந்த பையை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. ப்ரோ மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி காசு எடுக்க போகிறது, இன்றைக்கி வேறு நம்ம காசு கெட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லி மீனா வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்சம் இங்கே சீக்கிரமாக வாங்க, நான் அந்த இடத்துல இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன மீனாச்சு, எதுக்கு இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முத்துவும் வராரு. வந்த உடனே என்ன மீனா எப்படி விட்ட, அவனை விட்டுருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஸோ பக்கத்தில் ஒரு கேமரா, அதாவது அந்த கடையில் ஒரு கேமரா இருக்குது, அது நல்லா ஒர்க் ஆகிற கேமராவாக தான் இருக்குது. ஸோ முத்து போய் செக் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுது மீனா, இதில் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா கடை சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடை இன்னும் ஓப்பனே பண்ணலை. அதனால முத்து மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் முத்து வந்து அந்த போர்ட், அதாவது கடையோட நம்பர் இருக்கும், அதை பார்த்து கடையோட ஓனர் கால் பண்ணி இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சுங்க, உங்கள் உதவி கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நாங்கள் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது கேட்ட அந்த கடையோட ஓனர் சரிங்களா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்தார். வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் சீதா வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னக்கா நீ போய் காசு கட்டிட்டியா, ஏன்னா நீ காலையிலே கிளம்பிட்டேன், நான் போய் கெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னியக்கா, என்னக்கா போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட மீனா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னக்காச்சு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சீதா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சீதா வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ மீனா சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிறோம், பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிறோம், அது இல்லாமல் அந்த வண்டியோட நம்பர் கூட அதில் கேப்சராக இருக்குது, ஸோ அதை வச்சு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, ஓகேக்கா இருந்தாலும் நீ காசு கட்டி ஆகணுமே, எப்படி இருந்தாலும் போலீஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணால் எப்படியே 1 வாரம் ஆகுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கேட்ட உடனே மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆமா சீதா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, சரிங்க அது விடுங்க, இப்போ வீடியோ உங்கள் ஃபோனில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறான், இருக்குது இப்போ தான் மாமா ஏற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏற்றின உடனே சீக்கிரமாக எனக்கு அமுச்சு விடுங்க, நான் அந்த வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏக்கா நீங்கள் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சீதா வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனா வந்து முத்துக்கிட்ட அந்த மாதிரி சீதா சொல்கிறான், நம்ம வீடியோ அனுப்பி விட்ருமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி மீனா அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சீதாவுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே சீதா வந்து அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி எங்கள் அக்கா காசு காணாமல் போயிடுச்சு, வண்டி நம்பர்லாம் சேவாக இருக்குது, ஸோ அந்த வண்டி எங்கே இருக்க முடியும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க, அந்த காசு எங்களுக்கு இப்போ உடனே தேவை அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருண் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அருண் பரபரப்பாக ஆகிட்டு டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அந்த லொக்கேஷனும் கண்டுபிடிச்ச உடனே சீதா கிட்ட அனுப்புகிறாங்க. கரெக்டாக இந்த வண்டி இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு, நீங்கள் போய் பார்த்தா கண்டுபிடிச்சலாம், ஏன்னா நான் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சீதா சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வேணாம், ஏன்னா மாமா கிட்ட சொன்னால் மாமா கண்டுபிடிச்சிடும், நீங்களும் வந்தீங்கன்னா டவுட் வந்துடும், நான் மாமா கிட்டே சொல்லி மாமா போக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீதா கொஞ்சம் பார்த்து போக சொல்லி, ரவுடி பசங்களாக இருப்பானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி சீதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறாங்க. மாமா இந்த இடத்துல நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் போய் பாருங்க மாமா, வண்டி வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி
ஸோ சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஸோ இருக்கிற அவசரத்தில் எதுவுமே கேட்காம சரி சீதா அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ அவசர அவசரமாக 2 பேருமே போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வண்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே உள்ளே 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ முத்து வந்து கதவை தட்டுறா. பட் இருந்தாலும் எவனுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்து ஸோ கதவை உடச்சிட்டு போய் ஸோ உள்ளே போய் பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் எதுக்கு காசை திருடுனீங்க அப்படின்னு சொல்லி ஸோ பலர் 4 வைக்கிறாரு. ஸோ வச்ச உடனே அவனுங்க என்னண்ணா விட்டுருங்கண்ணா, நான் ஏதோ ஒரு அவசரத்தில் திருடிட்டேண்ணா, இந்தண்ணா காசு அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்த உடனே என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மீனா வந்து சொல்கிறாங்க, எங்க இது இவங்களெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க, அந்த சிந்தாமணி சொல்லி தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்க, நல்லா அடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து திருப்பி அடிக்கிறார். சொல்கிறா யார் சொல்கிறா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விட்டுருங்கண்ணா, அவங்க சொன்னது கரெக்டு தானே, சிந்தாமணி சொல்லி தானே அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து அவங்கள போட்டு ஸோ காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ போன உடனே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல நம்ம போய் காசை கட்டிட்டு வந்துடுறோம் மீனா அப்படின்னு சொல்லி ஸோ மீனாவும் முத்துவும் காசை போய் கட்டுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி காசும் கட்டிடுறாங்க. கட்டிட்டு வரும்போது சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து எங்க எல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது வேணுமாவா, இப்படி விட்டா சரியாவாது மீனா, வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு ஸோ சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போன உடனே தான் அங்கே சிந்தாமணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்னம்மா என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அவகிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ வந்துட்டு என்கிட்ட பேசுங்க, எனக்கு புரியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு காசை திருடுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காசு, யார் காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் மீனோட காசு எதுக்கு திருட வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி என்னப்பா பேசிகிட்டு இருக்க, அவ காசை நான் ஏன் திருட போகிறேன், எனக்கு தான் நிறைய காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியுது, அந்த திமிரில் நடந்துட்டு இருக்கீங்க, அது விடுங்க, உங்கள் ஆளுங்க எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா சிந்தாமணிக்கு என்னப்பா சொல்லிட்டு இருக்க, யார் ஆளுங்க என்ன ஆளுங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஃபோன் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க இது உங்கள் ஆளுங்க தானே, அவனுங்க தான் ஒத்துக்கிறானுங்க, நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் போலீஸ் கொடுத்தேன்னா என்னாவும் தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிந்தாமணி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் விஜயா கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே விஜயா மாஸ்டர் சேவ் பண்ணி வருது. ஸோ முத்து வந்து ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ வந்து விஜய் எடுத்த உடனே என்னங்க நீங்கள் திருடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்போ தான் முத்துக்கு மீனாக்கம் புரிய வருது. ஓகே அப்போ முதல் பிளான் போட்டு கொடுத்தது அம்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு டக்குன்னு முத்து கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணுறேன்னா இருங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவும் மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே முத்து வந்த உடனே பயங்கரமாக கத்துறாரு. பா இங்கே வாங்கப்பா, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கூப்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை என்னடாச்சு பெருக்கா கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவள் ஏதோ பார்வதி வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லியிருந்தா. இல்லை உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. சரி முத்து எதுக்கு அவளை கேட்குற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்பா வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி அண்ணாமலை வந்து விஜயா கூப்பிட்றாங்க. என்னங்காச்சு பெருங்க கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கத்திட்டே வராங்க. அந்த உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான்லாம் கூப்பிடல, பையன் தான் கூப்பிட்டான், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்ன பிரச்சனையா, காலைல 2 லட்ச ரூபாய் ஒருத்தனை வச்சு திருட வச்சிங்களே அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்கப்பா மீனா காசு கட்டுறதுக்காக 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்கா. அந்த நேரத்தில் அம்மா வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணியை 2 ஆளுங்களை அனுப்பி காசு திருடிட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, டே என்னடா பேசிகிட்டு இருக்க, சிந்தாமணி யார் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து இங்கே பாருங்கள் ரொம்ப நடிக்காதீங்க, நான் சிந்தாமணி ஃபோன்லேயே ஆன் பண்ணி கேட்டு தான் வந்தேன், அது நீங்கள் சொன்னீங்களே என்னது காசை திருடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே, நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டோன்னா விஜயா சைலண்டாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்ன விஜயா எதுக்கு சைலண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாம் என்னமாமா நடந்துட்டுருக்கு, என் தம்பி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி என் தம்பி காசை திருடிட்டு போனால் அந்த திருடின காசு இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ஆண்டி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டு அவனை பழி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என்ன மாமா வீட்டில் நடந்துட்டு இருக்கு, நானே கொஞ்சமாக முன்னேறலான்னு பார்த்தா நான் வீட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே மாமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா வந்து ரொம்ப சோகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்ன விஜயா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயங்கரமாக கத்துறாரு. ஸோ இதை கேட்ட விஜயா எங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நீங்கள் திருப்பி உண்மையை ஒத்துக்கலன்னு வைங்க, நான் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.